நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது திருமாவளவன் ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கையை தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச தொலைக்காட்சியில ஒரு கலந்துரையாடல்ல அவர் சொல்லியிருக்காரு. அதற்கான பின்னணி காரணங்கள் என்ன, என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு அனலிட்டிக்கலான ஒரு செய்தி. அதாவது யூகங்களின் அடிப்படையில் பல செய்திகளை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, என்ன ஒரு செய்தியாக இருந்தாலும் அத்தன்டிக் பெர்சனாலிட்டி நான் தான், என்னிடத்துல தான் நீங்க கேட்கணும். என்ன விட்டுட்டு நீங்க யார்கிட்டலாமோ கேட்டிருப்பது சரியல்ல என்று அவர் ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். எதற்கு தன்னை ஆதாரப்பூர்வமிக்க ஒரு நபர் என்று விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்வதை நாம் கொஞ்சம் பார்க்கணும். 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் முடிந்த பிறகு ஒரு அன்சர்டினிட்டி, நிலையில்லாத ஒரு தன்மையும், அதாவது யார் மெஜாரிட்டி என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் தமிழகம் தத்தளிக்கிறது. தாவேகா 108 தொகுதிகளும், திராவிட முன்னேற்ற கழகம் 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளும், அதிமுக 53 தொகுதிகள், இவர்கள் 73 77 இப்படி என்று பெற்றிருக்கிறார்கள். அப்ப யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. இந்த கால சூழ்நிலையில் திமுக சில சதி வலைகளை பின்னுகிறார்கள். அந்த சதி வலையில் ஆசைப்பட்ட எடப்பாடி சிக்குண்டு போனார். எடப்பாடியை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த கட்சி தயாராக இல்லை. கட்சி உடைந்து விட்டது. எடப்பாடி திமுகவின் ஆதரவில் வெளியே இருந்து கொண்டு நாம் 1000, அவங்க 70, நம்ம ஒரு 50 என்று இவருக்கு ஒரு நப்பாசை. அப்ப அந்த நப்பாசைக்கு பாஜகவும் உறுதுணையாக இருந்திருக்கும். ஏன்னா பாஜக திமுகவை பின்புலமாக வைத்துக்கொண்டு எடப்பாடியை ஆட்சியில வைத்துக்கொண்டு ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு வேலை நடந்திருக்கு. சரி, இது ஒரு பக்கம் போகட்டு. இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, IMUL இவ்வளவு பேருக்கும் சீட் இருக்கு. மற்ற ஜவாஹிர்லாவுக்கோ அன்சாரிக்கோ மற்றவங்க எல்லாம் வெற்றி பெற்றாலும் அதிமுகவுக்கோ அவங்க உதயசூரியன், அவங்க DMK சொந்த சின்னத்துல நின்று வெற்றி பெற்ற இத்தனை பேரும் ஆட்சி கொடுத்தால் இது ஒரு 13 சீட் வரும். அப்போ 108 ஒரு 13 அப்படி ஒரு கணக்கு போடுறாங்க. அதுல 2 சீட்டு போயிருது. போனா 106 13 பார்த்தா கூட 118க்கு வந்துருச்சு. சரி, இப்ப பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தலைவரை சந்திக்கிறார்கள் அல்லது தூது அனுப்புகிறார்கள். காங்கிரஸ் ஏற்கனவே உடனடியாகவே போய் 2 நாட்கள்ல 48 மணி நேரத்துல சேர்ந்து விட்டார்கள். IMUL ஆள் அனுப்பப்படுகிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு ஆள் அனுப்பப்படுகிறது. எல்லாவற்றையும் கம்யூனிஸ்ட் உடனடியாக ஆதரவு கொடுக்கிறாங்க, காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் இருந்த ஆதரவு. ஆனால் 2 நாட்கள் டைம் எடுக்கிறார் தொல் திருமாவளவன். அவரு எந்த பேரமும் பேசல. சில விஷயங்களுக்காக கட்சி ஒரு செட்டப், ஒரு புரோட்டோகால் இருக்கு. உடனே நாம சொல்ல முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும், அதாவது பத்திரிகையாளர்களுக்கு என்னவென்றால் பேரம் பேசப்படுது, அதை கேட்கிறாங்க, இதை கேட்கிறாங்கன்னு கதைகளை கெட்டி விடுறாங்க. அது கெட்டி விடுறது இயற்கை தானே. ஆனால் இப்போது அவர் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். திருமாவளவன் யாரும் சொல்லாத விஷயத்தை சொல்றார். இங்க பாருங்க, எங்கள்கிட்ட ஆதரவு கேட்கப்பட்டது. எல்லா கட்சியிலும் கேட்கிறாங்க. இந்தியன் முஸ்லீம்ல கேட்கப்பட்டது, தோழர் திருமாவட்டு கேட்டார்கள். அப்ப நமக்கு அதுக்கு ஒரு புரோட்டோகால், இது ப்ரொசீஜர். எல்லாரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி மந்திரியில போலாமா இல்லையா, இதுல என்ன எல்லாமே இருக்குல்ல ஒரு கட்சியில. இப்ப அப்படிப்பட்ட ஒரு களச்சூழலில் நான் மரியாதை நிமித்தம் எல்லாரும் போய் சொன்னாங்க. அறிவாலயத்துக்கு சென்று திராவிட முன்னேற்ற கழகத்துல இது மாதிரி ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாட்டுல நாம இப்போ ஆதரவு கொடுக்கலன்னா கவர்னருடைய ஆட்சி வரும், மத்திய அரசின் ஆட்சி வந்துடும். இதெல்லாம் யோசிச்சு நாம ஒரு அதிகாரத்தை வெளியிலிருந்து கொடுக்கலாம் என்ற மாதிரி, அல்லது உள்ள இருந்து கொடுக்கலாம் என்ற மாதிரி ஆதரவு கொடுத்தா ஆகட்டு, பிந்தைய விஷயங்களை பிந்தைய பேசிக்கலாம் மாதிரி சொல்லுகிறார். இதற்கு திருமாவளவன் நேற்று சொல்லுகிறார், நான் சொல்லுகிற போது சகாக்கள், அமைச்சர்கள், ஆனா அந்த ஸ்டாலின் அவர் சொல்லல, ஸ்டாலின் இல்லை என்று நினைக்கின்றேன், ஒருவர் கூட நீங்கள் போகாதீர்கள் என்று சொல்லவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது சொல்கிறார்,
ஏன் உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லல என்கிட்ட, நீங்க போகாதீங்க. அமைச்சர்களும் சொல்லல, உதயநிதி ஸ்டாலினும் சொல்லல. நான் மரியாதை நிமித்தம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது தெரியாமல் நீங்கள் வேறு விதமாக கதை கட்டி இரண்டாம் தர பேச்சாளர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து விவாதம் நடத்துவது முறையாகாது என்று உச்சபட்ச தலைமுறைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். வரும் தலைமுறைகள் மூலமே ஒரு பதிலையும் தோழர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் சொன்னதுல வேற என்ன தவறு இருக்கு? ஒரு கட்சியில கூட்டணியில ஜெயித்தாரு, கூட்டணியில வெற்றி பெற்றார் திராவிட முன்னேற்ற கழகத்துல. அவங்ககிட்ட போய் சொல்றாரு, அவங்க கூட கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் இருங்க, நாம ஒரு யோசனை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு எதுவுமே சொல்லல. மூத்த அமைச்சர்களும் இருந்தார்கள், எந்த அமைச்சர் அவர் பெயரை சொல்லவில்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட சொல்லல. காலச்சூழல், களச்சூழல், கள யதார்த்தம் இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் மறுபடி வட இந்திய மதவாத கட்சிகள் வேறு ரூபத்தில் உள்ளே வருவார்கள், அல்லது ஆட்சி களையும், அல்லது கவர்னர் ஆட்சி ஒரு 6 மாதத்திற்கு நடக்கும், அதற்கு பிறகு தேர்தல் என்று பல சிக்கல்கள் உருவாகி விடுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில போய் சொன்னோம். அவங்க நீங்க போகாதீங்கன்னு சொல்லல, ஏன் உதயநிதியும் சொல்லல, நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத தமிழ் மக்களுக்கு, தங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு தெளிவாக சொல்லிட்டார். இதுல துரோகம் என்று எதுவுமே இல்லை. ஏன்னா திமுகவுடைய வாக்கே 100க்கு 100 அவர் வாங்கல. திமுகவுடைய வாக்கே 100க்கு 100 வாங்கல. திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச தேர்தலில் அவர்களுக்கு வாக்கு இல்லை. அதுவும் காங்கிரஸ் வாக்கு இருக்கும், இடதுசாரிகள் வாக்கு இருக்கும், திருமாவளவனுடைய வாக்கு இருக்கும், எல்லாருடைய வாக்கையும், முஸ்லிம்களுடைய வாக்கு இருக்கும், கிறிஸ்தவருடைய வாக்கு இருக்கும். திமுக வாக்கு அப்படின்லாம் சொல்ல, எங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. எல்லாருடைய வாக்குகளை பெற்றுத்தான் திமுகவும் ஜெயித்திருக்கிறது. எல்லோருடைய வாக்குகளை பெற்றுத்தான் மற்ற கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகளும், இடதுசாரிகளும், காங்கிரஸ் கட்சியும், ஐஎம்யூலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதுல எந்த விதமான மாற்று கருத்தோ ஒழிவு மறைவுக்கு இடமில்லை. ஆகவே இதுல அவர் தப்பு செய்தார் என்று விவாதங்களை வைப்பது, பேரம் பேசினார் என்று விவாதங்களை வைப்பது எதுவுமே நடக்கல. நாங்கள் ஒரு விளிம்பு நிலை மக்கள். சரி, இப்ப இந்த கால சூழ்நிலையில் தலித் வாக்காளர்கள் இடமாறி இருக்கிறார்களா என்றால் இடமாறி இருப்பார்கள். ஏன், இஸ்லாமிய வாக்குகள் கூட கொஞ்சம் போயிருக்கு, கிறிஸ்தவ வாக்கு ஓரளவுக்கு நியாயமாக போயிருக்கிறார்கள். இந்து சமுதாயம் என்று சொல்லக்கூடிய தமிழ் சமூகத்தில் இடைநிலை சாதிகள் எல்லோருமே வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்களிப்பதற்கான நோக்கம் என்ன? ஒரு மாற்றம் வேண்டும். We want change. மக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அப்ப நான் அன்னைக்கு வருகின்ற போது கூட சில இடத்தில் கேட்டேன். அவர் சொன்னார்கள் வேறு ஒன்றும் இல்லை. அப்ப காசெல்லாம் கொடுத்தாங்க, மாசம் மாசம் பணம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். 60 வருஷமா திமுக அதிமுக, அதிமுக திமுக, திமுக அதிமுக. அப்படி இருக்கும்போது ஒரு இளையவராக இருக்கிறார், அவர் சில விஷயத்த சொல்றார். சரி, ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, அப்படிதான் கொடுத்தார். ஆனால் அவருடைய கட்சி தொண்டர்கள், யூத்ஸ், இந்த மாதிரியான ஒரு பெரிய 41% அவர்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இல்லை. நாங்கள் விஜய் அவர்களுடைய வாக்காளர்கள். சின்ன பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னெல்லாம் தெரியாது, அவங்க தன்னுடைய பேரண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் தன் பிள்ளை சொல்லிட்டுன்னு மாற்றக்கூடாது அப்படின்னு வாக்களிச்சிருப்போம். பச்சை பிள்ளைகளுக்கு தெரியாது, அம்மா மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. இப்ப இதுதான் நடந்துச்சு. இதுல துரோகம் இல்லை என்பது ஒன்றும் கிடையாது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. எல்லா கட்சிகளுடைய வாக்காளர்களும் சென்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளும் போயிருக்கும், காங்கிரஸ் கட்சி போயிருக்கு, அதிமுக போயிருக்கு, திமுக போயிருக்கு, பிஜேபி போயிருக்கு, எல்லாருடைய வாக்கும் போயிருக்கு. போய் தான் நீங்க பாருங்க, பாரதிய ஜனதா 2.5%, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் குறைந்து விட்டார். திருமாவளவன் இல்லை, அவர் பேர் என்னது, சாரி, சீமான் எவ்வளவு ஓட்டு குறைந்திருக்கார்? 8%-இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்காரு? 4-3க்கு வந்துட்டார். பாரதிய ஜனதா 11 இருந்துச்சு சொன்னாங்க, அதுவும் 3% வந்துச்சு. இப்ப எதிர்கட்சி முகாமிலும் குறைந்திருக்கிறது, மைனாரிட்டி வாக்களும் குறைந்திருக்கிறது. திமுக கிடைக்கிற வாக்கள் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள், கடலோர மீனவர்கள்,
எல்லோருடைய வாக்களும் சாறை சாறையாக அந்த பக்கம் போயிருக்கு. எக்ஸப்ட் முஸ்லிம் ஆள வாக்காளர்கள். அவங்க எப்பவுமே டிஎம்கேக்கு போடுவாங்க. அது கண்ணை மூடிக்கொண்டு விடுதலை பட்சமான வாக்காளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதை நம்ம ஒரு காணொலி கூட சொல்லியிருக்கோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடந்ததை அவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் பேரம் பேசவில்லை, நாங்கள் எந்த விதமான முன்னெடுப்புகளும் நடத்தவில்லை, யாருக்கும் துரோகமும் செய்யவில்லை. கண்ணியத்தோடு முறைப்படி ஒட்டுமொத்த களச்சூழ்நிலை அதையும் தாண்டி அவருடைய ஐடியாலஜி ஒரு ஆன்டி ஹிந்துத்துவா பேஸ், சனாதன சாதி எதிர்ப்பு. பாமக பாஜக ரெண்டையும் அவர் எதிர்க்கத்தான் செய்றார். சனாதன சாதி எதிர்ப்பு இதெல்லாம் கணக்குல பார்த்தேன். கடந்த முறை எங்களுக்கு கிடைத்த ஒரு பிட்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி காட் லாட் ஆஃப் தி பிட்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் தனது கைகளில், தனது கரங்களில், தனது உள்ளத்தளவில் பெற்றுக்கொண்ட கசப்பான உணர்வுகள், இவர்கள் எப்படியெல்லாம் காதை நடத்துவார்கள், இதெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அடிப்படையில் ஒரு அத்தன்டிக் பர்சனாலிட்டியான நான் என்னிடத்தில் கேட்காமல் இரண்டாம் மட்ட தலைவர்களின் பேச்சுகளை கேட்டு நீங்கள் உண்மை பேசவும் என்ற தலைமுறையின் மூலம் தலைமுறைகளுக்கு ஒரு செய்தியை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோழர் திருமாவளவன் அழகா வழங்கியிருக்காரு. அதனால பேரம் பேசினதாக அவர் எதுவுமே இல்லை, எந்த பதவியும் கேட்கல. இவங்க தான் பாதுகாப்புக்கு ஷாஜஹான் உள்ளே வந்திருக்கிறார், வன்னி அரசு தோழர் உள்ளே வந்திருக்கிறார், காங்கிரஸ் கட்சியில் 2 தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இது நேற்றைக்கு அவருடைய பேச்சில் நாம் புரிந்து கொண்ட செய்திகளின் மூலம் அறிந்து கொள்ளதாக இருக்கிறது. இந்த மாதிரி சில அனலிட்டியை உங்களுக்கு தர அடுத்தடுத்து காத்திருக்கிறேன். நன்றி.